இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான். எமிரேட்ஸ் மால்னு சொன்ன துபாய்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் 100% விதமான பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா துபாய், டர்க்கி, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட எமிரேட்ஸ் மால் இருக்கு. ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட். தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள், அனுபவம் மிக்க உலமாக்களின் வழிகாட்டல், விசா டிக்கெட் ஒழுங்குகள், 2 ஜும்ஆக்கள், 2 ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம், இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள், மக்கா, மதீனா, தாயிப் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள். இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், மெத்தைப்பள்ளி வீதி, காத்தான்குடி 2. தொடர்புகளுக்கு 077481500. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமான உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எமது இந்த ஒளிபரப்பின் மூலமாக உங்களோடு இந்த ரமதானுடைய இந்த காலகட்டத்திலே சகோதரத்துவம் தொடர்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில வழிகாட்டல்களையும் குர்ஆனுடைய போதனைகளையும் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான சகோதரத்துவத்தை பற்றி சொல்கிறார். ஒன்று, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் ஒருவருக்கு சகோதரர்கள். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களை எல்லோரையும் ஒரு ஆணிலும் ஒரு பெண்ணிலும் இருந்து படைத்திருக்கிறோம். ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை கோத்திரங்களாக, கபீலாக்களாக, பரம்பரைகளாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். எனவே மனிதம் என்பது அது ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இரண்டாவது ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ் சொல்லும்போது அல் உஹுவத்து ஃபில் இஸ்லாம், இஸ்லாம் என்று வரும்போது, முஸ்லிம்கள் என்று வரும்போது அதைவிடவும் ஒரு பலமான ஒரு சகோதரத்துவ, ஒரு பிணைப்பை, ஒரு இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல் உஹுவத்து ஃபில் இஸ்லாம், இஸ்லாம் என்கின்ற அந்த சகோதரத்துவத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். மூன்றாவது ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது, அது எங்களுடைய உறவு மூலமாக ஏற்படக்கூடிய சகோதரத்துவம். எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், எங்களுடைய ஏனைய எங்களுடைய தாய் வழி, தந்தை வழி மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சகோதரர்கள். இப்படி 3 வகையாக சகோதரத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே பொதுவாக நாங்கள் இதனை ஒட்டுமொத்த சகோதரத்துவம் என்ற வகையிலே இஸ்லாம் ஒரு சகோதரராக இருக்கக்கூடியவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய கடமைகள், எங்களுடைய பொறுப்புகள் என்ன, நாங்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான நிறைய போதனைகளை சொல்லுகிறது. எனவே நேர வரையறை கவனத்திலே கொண்டு குர்ஆன் சொல்லக்கூடிய சூரத்து 49வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் முஃமினூன இஹ்வா. மிக சஹாபாக்கள் ஒரு மிக கேந்திர ஒரு வசனமாக இதனை பிடித்துக் கொண்டார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், ஏதாவது முரண்பாடுகள், பிரச்சனைகள், அடிபுடிகள், அவர்களுக்கிடையில் சச்சரவுகள், பிணக்குகள் ஏற்படுகின்ற போது அவர்களை நீங்கள் இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். ஒரு காலமும் ஒரு மூமினான ஒரு சகோதரன் ஒரு சகோதரோட பிரச்சனையோடு சண்டையோடு இருக்கக்கூடாது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். எனவே கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிம் என்ற வகையிலும் பொதுவாக எங்களுடைய உறவு முறையில் ஏற்படக்கூடிய சகோதரத்துவத்திலும் நாங்கள் இதனை கூடுதலாக கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை பார்க்கும்போது
சகோதரர்கள் தொடர்பாக என்ன சொல்கிறார்கள்? சஹீஹுல் புகாரியுடைய 1240வது ஹதீதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சு. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய இருக்க வேண்டிய அந்த பொறுப்புகள், கடமைகள், 5 கடமைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒன்று இயாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிப்பது. வத்திபாஉல் ஜனாயிஸ், ஜனாசாக்களை பின்தொடர்வது. ரத்துஸ் சலாம், ஒருவர் சலாம் சொல்லும் போது அவருக்கு பதிலளிப்பது. இஜாபத்துத் தஅவா, ஒருவர் விருந்தாளியாக விருந்துக்கு அழைக்கின்ற போது அந்த விருந்திலே கலந்து கொள்வது. வதஷ்மீத்துல் ஆதிஷ், ஒருவர் தும்முகின்ற போது அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை ஒரு மூமினுடைய, ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக்கை, கடமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒவ்வொன்றும் தனித்தனியான தலைப்புகள் சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்தவரை எப்படி குழி தோண்டி புதைக்கலாம், எப்படி வெட்டலாம், எப்படி அவரை அவமானப்படுத்தலாம், என்ன குறைகள் இருக்கிறது தேடி 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 குறைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உன்னுடைய தனக்கு விருப்பமானதை தன் முஸ்லிமான சகோதரனுக்கும் விரும்பாத வரை நீங்கள் பூரணமான முஸ்லிமாக ஆக முடியாது. சுப்ஹானல்லாஹ். நாம எங்களை பத்தி வெளியில கதைப்பதற்கு, பேசுவதற்கு, எங்களை அவமானப்படுத்த நாங்கள் விரும்புவோமா? இல்லை. அதே போன்றுதான் இன்னும் ஒருவருடைய மானம், மரியாதை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், அத்ஹிப்பல் ஜன்னah. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறார்கள், நீங்கள் சுவர்க்கத்தை விரும்புகிறீர்களா? ஆம், நான் சுவர்க்கத்தை விரும்புகிறேன். சொன்னார்கள், ஃபஅஹிப்ப லி அஹீக மா துஹிப்ப லி நஃப்ஸிக். உனக்கு விருப்பமானதை உன்னுடைய அடுத்தவனுக்கு விரும்பு, அது உனக்கு சுவர்க்கத்தை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரத்துவம் என்பது இன்று நாங்கள் பார்க்கிறோம், நிறைய குடும்பத்துக்கு இடையிலான நிறைய பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொந்த நானா தம்பி எத்தனையோ வருடங்களாக வழக்கு பேசுகின்ற ஒரு அவல நிலையெல்லாம் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரத்துவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய எங்களுக்கு போதனைகளாக சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய, ஒரு சகோதரனுடைய ஒரு ஒரு பிரச்சனையை, ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் சொன்னார்கள், வஸஅல்லாஹு அலைஹி குர்பத்தன் ஃபில் ஆখিরাহ, மறுமையுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குறார். நீங்கள் சத்தரல்லாஹு அவுரத்தஹு, ஒரு 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 முஸ்லிமான ஒரு சகோதரனுடைய, ஒமன் சத்தர அவுரத்த முஸ்லிமின் ஃபித் துன்யா, உலகத்திலே ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தால், சுப்ஹானல்லாஹ், சொன்னார்கள், சத்தரல்லாஹு அவுரத்தஹு ஃபில் ஆখিরাহ, மறுமையிலே நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு குறைகள், பிரச்சனைகள், எவ்வளவு தவறுகளோடு நாங்கள் இருக்கிறோம், அந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே மறைப்பதற்கு காத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த முஸ்லிம் என்கின்ற வகையிலே நாங்கள் 2 வகையான சகோதரத்துவத்தை ஆரம்பத்திலே சொன்னது போன்று, பொதுவாக உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் மதங்களை கடந்து எல்லா இனங்களிலே உள்ளவர்களும் எல்லோரும் சகோதரர்கள் என்கின்ற மனிதம் என்கின்ற ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடனான நடந்து கொள்கின்ற முறைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். 2வது அல் 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 முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் என்ற வகையிலே ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்ற வகையிலும் நாங்கள் எங்களுடைய எல்லா வகையான பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது எங்களுடைய உடன் பிறந்த உறவு சார்ந்த சகோதரத்துவம், இதுவும் அதை கூடிய முக்கியத்துவம் செலுத்தி நாங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். இந்த உறவுகள் சேருகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லொரு வாழ்க்கை எங்களுக்கு தருவான். எனவே இந்த புனித ரமலானில் இருக்கக்கூடிய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த உறவுகள் ஏதாவது எங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் அவைகளை களைந்து இந்த ரமலான் முடியும் போது நான் யாரோடும் கதைப்பதில்லை என்ற நிலையை மாற்றி எல்லோரும் நான் கதைப்பேன் என்ற நிலைக்கு நாங்கள் வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா காரியங்களையும் கபூல் செய்து பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.